Good morning student, God bless you. Today we are going to discuss about 12th standard biozoology, reproductive health, and it is very important topic in infertility. What is mean by infertility? Infertility, it is mean inability of male and female to produce the children. தமிழில் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னா மலட்டுத்தன்மை என்பது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி cannot produce the children because they have affected some kind of disease or congenital disease, some physiological problems, and using the drugs and immunological and physiological problem. So this type of can disease or congenital problem or immunological problem that affect the persons who cannot produce the children. It is specialized health care unit. It help of diagnosing, corrective and treatment of this disorder. So அப்போ இன்ஃபெர்டிலிட்டி இருக்கிறவங்க நம்ம ஹெல்த்தை கேர் யூனிட் நம்ம ஹெல்த்தை நம்ம கேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது கூட என்ன டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்ஃபெர்டிலிட்டி இஸ் inability to conceive the produce children even after unprotected sexual course is called infertility. In this men unable to produce the sufficient number of the quality of the sperm. அதாவது ஒரு மேல் ஒரு குவாலிட்டியான ஸ்பெம்மை உற்பத்தி பண்ணி தர முடியாது. அது ஒரு காரணம் இன்ஃபெர்டிலிட்டிக்கு. அதே மாதிரி உமன் ஆல்சோ inability to produce the quality number of the eggs. ஸோ இது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் ரீசன் infertility. So what are the causes of infertility? The tumor is pituitary reproductive organ. அதாவது பிட்யூட்டரி கிளாண்டில் சம்திங், அதாவது டியூமர் என்பது என்னன்னு கேட்டேன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் அது பிட்யூட்டரி கிளாண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து டியூமர் வந்திருக்கலாம். ஸோ அது மூலியமாகவும் இன்ஃபெர்டிலிட்டி ஆகிருக்கலாம். இன்னெரிட்டன் மியூட்டேஷன், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னெரிட்டன்னாலே மரபணு குறைபாடு நோய். ஸோ அது மூலியமாகவும் ப்ரொடியூஸ்டு ஹார்மோன் 6 ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, அது ப்ரொடியூஸ் பண்ணுறதும் கம்மியாக இருக்கலாம். மேல் ஃபார்மேஷன் ஆஃப் த செர்விக்ஸ் ஆர் ஃபாலிக்கல் டியூபல்ஸ். ஸோ செர்விக்ஸும் அண்ட் ஃபாலிக்கல் டியூபல்ஸும் மேல் ஃபார்மேஷன் நடந்தால் கூட இந்த ப்ராப்ளம் வந்துடும். இன்அடிக்வேட் நியூட்ரிஷன் பிஃபோர் த அடல்ட்ஹுட். அப்போ மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நம்ம நியூட்ரிட் ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஸோ அடல்ட்ஹுட் வரைக்கும் அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அது மூலயமாவும் அவங்களுக்கு இந்த குவாலிட்டி ஸ்பெர்மை செக்ரெட் பண்ணி தர முடியாது. ஸோ வாட் ஆர் த அதர் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ். ஸோ டேமேஜ் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். The person affected the long term stress, the menstrual cycle அந்த செக்ஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதாலையும் உங்களுக்கு இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கு காரணமாக இருக்கும். அடுத்தது இன்கேஷன்ஸ் ஆஃப் டாக்ஸின். சில டைம் அவங்க டாக்ஸிசிட்டி எடுத்திருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். சில பீப்புள்ஸ் ஆல்கஹால், டொபாக்கோ அண்ட் அதர்ஸ் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறதாலும் இந்த ப்ராப்ளம் வரும். சில டைம் இன்ஜுரிஸ் இன் இந்த கொனைட் ரீஜன்ஸ், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லையும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லையும் ஏதாவது இன்ஜுரிஸ் நடந்திருந்தாலும் இந்த மாதிரியான இன்ஃபெர்டிலிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் ஆர் த அதர் காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி? It is a pelvic inflammatory disorder. This disorder it is affected in the female person. So, next one, urinary fibrosis and endometriosis. Another one, low body fat and anorexia in the women. So these are the another causes of infertility. In some tight clothing raise the temperature of the scrotum and affect the sperm production. Yes, the scrotum is present outside of the body, so he have maintained the external body temperature. So then only you have the giving the temperature of the sperm cell. So if we wear in the tight clothing, so if are affected with the external temperature, so it not produced in the quality of the sperm. And female may develop the antibodies agent the sperm.
மேல்ஸ் ஆர் டெவலப் த ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் த ஓன் ஸ்பெர்ம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு அதர் காசஸ். மேயர் ரோக்கின்டான்ஸ்கி சிண்ட்ரோம், திஸ் ஆர் த சிண்ட்ரோம்ஸ். இந்த சிண்ட்ரோமில் பார்த்தீங்கன்னா all women are born with ovaries but some do not have functional of uterus. ஸோ நல்லா அந்த மேலே குறிக்கப்பட அந்த வார்த்தை நல்லா படிக்கணும். This condition is called a Mayer-Rokitansky syndrome. This syndromes is very important. So students, today we are discussing what is mean by infertility and what are the causes of infertility and what are the causes of other infertility and what is mean by treatment. Today homework, what is mean by infertility. Dear students, listen carefully. Today test portion, test topic 1, what is mean by infertility and what are the causes of infertility and other causes of infertility, Mayer-Rokitansky syndrome. These are the 4 questions are today test. Thank you. Be safe, stay home.